என்னை தப்பா நினைக்காதீங்க, நான் சொல்ல போறது கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. எம்ஜிஆர் சொன்னாரு, இதோ மேடையில் என் தம்பி சிவாஜி இருக்கிறார், யார் போல வேண்டுமானாலும் வாழ்க்கையில் வளர்ந்து காட்டுங்கள், உங்களால் வர முடியும். ஆனால் தயவு செய்து என்னை போலவும் சிவாஜியை போலவும் ஒரு பெரிய ஆளாக வர வேண்டும் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள் என்று எம்ஜிஆர் அழுது கொண்டு சொன்னார். சிவாஜி கணேசன் பிறக்கிறாரு. சிவாஜியோட அப்பா சின்னையா மன்றாடியார் இங்கிலீஷ்காரங்களுக்கு எதிராக செயல்பட்டு தேசிய உணர்வோட இவர் போராடினதுனால இவரை சிறைச்சாலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு கொடிய பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. சிவாஜி பிறக்கும் போது அப்பா பக்கத்தில் இல்லை. அன்று அந்த நாடக கம்பெனிகளில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? பெரம்பெடுத்து அடிச்சு போடுவாங்க. சரியா வசனம் உச்சரிக்க வரலன்னு நாக்கு எழுத்து வச்சு நாக்கில் அடிப்பாங்க. பனிஷ்மெண்ட் ஹெவி டியூட்டியா கொடுப்பாங்க. அப்படி வந்தவர் தான் நடிகர் திலகம். ஒவ்வொரு முறையும் நாடகம் நடித்து விட்டு அந்த திரைக்கு பின்னால் வரும்போது சிவாஜிக்கு வாயில் ரத்தம் கசியுமாம், தொண்டையில் இங்கெல்லாம் சிவப்பாக சிவீர் என்று இருக்குமாம். அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருப்பாரு. இப்ப என்ன செய்வாங்க தெரியுமா? இப்போ சிவாஜியோட அம்மா பையன் சிவாஜி சேர்ந்திருக்கக்கூடிய நாடக கம்பெனிக்கு பையனை பார்க்க வராரு. அப்ப சிவாஜிக்கு அம்மாவை தெரியும், அப்பாவை பார்த்ததில்லை. இப்பத்தான் அம்மா அந்த பையன் சிவாஜி கிட்ட, என்னடா அப்படி பார்க்குற, இவர் தாண்டா உங்க அப்பா என்று அம்மா அப்பாவை நடிகர் திலகத்திற்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். இந்த திமுகவை விட்டு பிரிந்து காங்கிரஸில் சென்று இணைந்து அப்போதும் கூட பேரறிஞர் அண்ணா நடிகர் திலகத்தை பார்த்து, என் அன்பு தம்பி, நீ எப்போதும் என் இதயத்தில் உள்ளாய், நீ எங்கிருந்தாலும் வாழ்க என்று வாழ்த்தினார். அந்த எங்கிருந்தாலும் வாழ்க என்று அண்ணா வாழ்த்திய அந்த வாசகம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதைத்தான் ஸ்ரீதருடைய நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்துல காதலியை பார்த்து பாடுவதாக கண்ணதாசன் அந்த வார்த்தையே கொடுத்தார். எங்கிருந்தாலும் வாழ்க. அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, நடிகர் திலகத்தை இன்னைக்கு நம்ம அப்படி பாராட்டுறோம், வியந்து பாராட்டுறோம், அப்படி பாராட்டுறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நாடக உலகத்தில் அவர் சின்ன வயசிலேயே நாடக உலகத்துக்குள்ள புகுந்து அங்கு பட்ட கஷ்ட நஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள், பயிற்சிகள், இதெல்லாம் தான். ஒரு முறை நடிகர் திலகத்தை மேடையில் வைத்துக்கொண்டு எம்ஜிஆர் சொன்னார், நான் தயவு செய்து எல்லாத்தையும் கெஞ்சி கேட்குறேன், நான் இப்போ சொல்ல போகிறத வச்சு என்னமோ நான் பெருமையாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, என்னை தப்பாக நினைக்காதீங்க, நான் சொல்ல போகிறத கொஞ்சம் கவனிச்சு கேளுங்கன்னு எம்ஜிஆர் சொன்னார். இதோ மேடையில் என் தம்பி சிவாஜி இருக்கிறார், நான் நின்று பேசி கொண்டிருக்கிறேன், தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் யார் போல வேண்டுமானாலும் வாழ்க்கையில் வளர்ந்து காட்டுங்கள், உங்களால் வர முடியும். ஆனால் தயவு செய்து என்னை போலவும் சிவாஜியை போலவும் ஒரு பெரிய ஆளாக வர வேண்டும் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். நான் இப்படி சொல்வதை தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நான் சொல்வதற்கு காரணம், அந்த அளவுக்கு நானும் என் தம்பி சிவாஜியும் சின்ன வயசுல அந்த காலத்திலிருந்து படாத பாடுபட்டிருக்கோம், அவ்வளவு கஷ்டங்களை சுமந்திருக்கோம் என்று எம்ஜிஆர் அழுது கொண்டு சொன்னார். நடிகர் திலகம் மேடையில் இருக்கிறார் என்றால் ஆரம்பத்தில் எம்ஜிஆரே நடிகர் திலகத்தை வைத்துக்கொண்டு இப்படி குமுறி பேசும் அளவிற்கு. அப்போ அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? எங்களை போல வர வேண்டும் என்று நினைக்காதீர்கள். காரணம், நாங்க பட்ட கஷ்டங்களை எல்லாம் நீங்க படக்கூடாதுன்னு தான். எங்க கஷ்டங்கள் எங்களோடு இருக்கட்டும், நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், அதுக்கு பிறகு ஏதோ இப்படி வந்திருக்கோம் உங்க பேர் ஆதரவுல. அதனால என்னை போலவும் தம்பி சிவாஜி போலவும் நீங்கள் வர வேண்டும் என்று நினைக்காதீர்கள். இப்படி நான் சொல்வதால் நான் என்னவோ பெருமையாக பேசிக்கொள்கிறேன் என்று நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்கன்னு எம்ஜிஆர் சொல்லிட்டார். அதுல இப்ப நடிகர் திலகம் சிவாஜி இவரை குழந்தை பருவத்தில் நாடகத்தில் அவங்க எப்படிலாம் சந்திச்சிருக்காங்கிறத ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ல சொல்றேன். சிவாஜி கணேசனுக்கு பேரு விசி கணேசன். வி என்றால் விழுப்புரம், சி என்றால் அவங்க அப்பா சின்னையா மன்றாடியார், ஆக விசி கணேசன். சிவாஜி கணேசனுடைய ஃபேமிலி, அதாவது சிவாஜி கணேசனுடைய அப்பா சின்னையா மன்றாடியார், இவங்கெல்லாம் சொந்த ஊர்னு பார்த்தா தஞ்சாவூர் பேஸ் தான். ஆனால் சிவாஜியோட அப்பா
ரயில்வே ஊழியராக பணியாற்றியது விழுப்புரம் ஏரியாவில், அங்கே தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு. அப்போ பிறந்ததுனால சிவாஜிக்கு விசி கணேசன், வி ஃபார் விழுப்புரம், சி ஃபார் சின்னையா மன்றாடியார். சிவாஜி கணேசன் பிறக்கிறாரு. சிவாஜியோட அப்பா சின்னையா மன்றாடியார் இங்கிலீஷ்காரங்களுக்கு எதிராக செயல்பட்டு தேசிய உணர்வோட இவர் போராடினதுனால இவரை சிறைச்சாலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு கொடிய பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. சிவாஜி கணேசன் பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. சின்னையா மன்றாடியார் ஜெயிலில் இருக்காரு. சிவாஜி பிறக்கும்போது அப்பா பக்கத்தில் இல்லை. அம்மா ராஜாமணி அம்மையார் குழந்தையை வளர்க்குறாங்க. இப்போ சிவாஜி கணேசன் 2வது வகுப்பு படிக்கிறாரு. கிட்டத்தட்ட வயசு 7. இந்த சூழலில் அக்கம் பக்கத்தில் போடக்கூடிய நாடகங்கள் ஹரிச்சந்திரா, மகாபாரதம், ராமாயணம், ராஜாதேசிங்கு, வீரபாண்டிய கட்டபொம்மன், இது மாதிரி தெருக்கூத்து நாடகங்கள் எல்லாம் பார்க்குறாரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு என்னவோ சிவாஜிக்கு அந்த வயசுலேயே இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடிக்கணும்னு அப்படி ஒரு ஆசை. அது பின்னால் நிறைவேறிச்சு. உங்களுக்கு தெரியும், வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வெளுத்து வாங்கினார். அது பின்னால் வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடிக்கணும்னு ஆசை இவருக்கு அந்த சின்ன வயசுலேயே. இவர் குடும்பத்தில் வறுமை, சொல்லாமல் கொள்ளாமல் இவர் ஒரு நாடக கம்பெனியில் போய் சேர்ந்துட்டார். அதைத்தான் மதுரையில் பாய்ஸ் ஒரிஜினல் நாடக கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை பாய்ஸ் கம்பெனின்னு சொல்கிறாங்கன்னா, 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பையங்களை தான் அந்த நாடக கம்பெனியில் சேர்ப்பாங்க. அப்போமெல்லாம் நாடக கம்பெனியில் நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா, அந்த பாய்ஸ் நாடக கம்பெனியில் சேர்ந்துட்டீங்கன்னா சேர்ந்தது தான். நீங்கள் வீட்டுக்கே வர முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கவங்க வேணால் உங்களை வந்து பார்த்துக்கிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற போதெல்லாம் வீட்டுக்கு போக முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால், அன்று அந்த நாடக கம்பெனிகளில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ எந்திரிக்கணும், இப்போ படுக்கணும், இப்போ தான் சாப்பிடணும், இப்போ தான் ப்ராக்டிஸ்னா வெறும் வசனத்தில் மட்டும் இல்லை, ஆடல் பாடல் ட்ரெஸ் பண்ணிக்கிறது. ஒரு கலைஞனுக்கு என்னென்ன வகைகளிலெல்லாம் பயிற்சி தரணுமோ அன்னென்ன வகைகளிலெல்லாம் நுணுக்கமாக பயிற்சி தருவாங்க, நுட்பமாக பயிற்சி தருவாங்க. அது மட்டும் இல்லை, கடுமையான பனிஷ்மெண்ட்டோட பயிற்சி தருவாங்க. கடுமையான பனிஷ்மெண்ட்டோட பயிற்சி கொடுத்ததுனால தான் அன்று வளர்ந்த கலைஞர்கள் எல்லாம் தங்கள் வாழ்நாளின் நிறைவு பகுதி வரை செம்மையான கலைஞர்களாக செயல்பட்டார்கள் என்பது உறுதி. பெரம்பெடுத்து அடிச்சு போடுவாங்க. சரியா வசனம் உச்சரிக்கவில்லைன்னு நாக்கு எடுத்து வச்சு நாக்கில் அடிப்பாங்க. சமயத்தில் சாப்பாடு போட மாட்டாங்க. பனிஷ்மெண்ட் ஹெவி டியூட்டியை கொடுப்பாங்க. ஆனால் முறையான பயிற்சி, சரியான வழிமுறைகள், இவற்றின் வாயிலாக எல்லா நுணுக்கங்களிலும் அங்கே சேர்ந்த அந்த பையங்களை, அந்த பாய்ஸை ஒரு மேதைகள் ஆக்கிடுவாங்க. அப்படி வந்தவர் தான் நடிகர் திலகம். நடிகர் திலகம் இப்போ இந்த பாய்ஸ் கம்பெனியில் சின்ன பையன் அங்கே பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வர முடியாது. இவங்க அப்பா சின்னையா மன்றாடியார் இவரை இங்கிலீஷ்காரங்களை எதிர்த்து போராடினால ஜெயிலில் போட்டாங்க இல்லையா? அந்த சொன்ன தேதிக்கு முன்னதாகவே அவரை விடுவிச்சிட்டாங்க நன்னடத்தையில். இப்போ சிவாஜியோட அம்மா தன்னுடைய கணவர், அதாவது சிவாஜியோட அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு பையன் சிவாஜி சேர்ந்திருக்கக்கூடிய நாடக கம்பெனிக்கு பையனை பார்க்க வராரு. அப்போ சிவாஜிக்கு அம்மாவை தெரியும், அப்பாவை பார்த்ததில்லை. இப்போ தான் அம்மா அந்த பையன் சிவாஜி கிட்ட, என்னடா அப்படி பார்க்குற, இவர் தாண்டா உங்கள் அப்பா என்று அம்மா அப்பாவை நடிகர் திலகத்திற்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். பாருங்க. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் இதே அம்மா அப்பா போகிறாங்க. அந்த அம்மா கையில் இன்னொரு சின்ன பையன். இப்போ சிவாஜி பார்க்குறாரு, அம்மா தெரியுது, அப்பா தெரியுது, அம்மா கையில் யார் சின்ன பையன்? அப்போ தான் அம்மா சொல்கிறாங்க, என்னடா அப்படி பார்க்குற, இவன் தாண்டா உன் தம்பி, இவன் பேர் சண்முகண்டா என்று சொல்ல, சிவாஜி அந்த பையனாக இருக்கிற வயசில் தன் அன்பு தம்பி அவரை சண்முகத்தை அப்படி சேர்ந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காரு. அந்த அண்ணன் தம்பி பாசம். அவர்தான் பிற்காலத்தில் விசி சண்முகம் என்ற பெயரில் நடிகர் திலகத்திற்கு நடிக்க மட்டும்தான் தெரியும். நடிகர் திலகம் சம்பந்தப்பட்ட எல்லா நிர்வாகத்தையும் அந்த விசி சண்முகமே கவனிச்சுக்கிட்டாரு. அண்ணன் தம்பி ஒற்றுமை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக வாழ்ந்தது சிவாஜியோட குடும்பம். இந்த விசி சண்முகம் சிவாஜியினுடைய எல்லா நிர்வாக பொறுப்புகளையும் அவர் கவனித்துக் கொண்டதால் சிவாஜி கணேசன் தன் கதை என்ன,
தன் கதாபாத்திரம் என்ன, அந்த கதாபாத்திரத்தில் தான் நடிக்க வேண்டியது என்ன என்பதை உற்று நோக்கி ஆராய்ச்சி செய்து நடித்தார். அவர் மனசில் வேற சிந்தனைக்கு இடமே இல்லை. அதை பூரா அவர் பிரதர் பார்த்துக்கிட்டார். ஆக இப்படியாக நாடகத்துறையில் முறையான பயிற்சி பெற்று சரியான வழிகாட்டுதலின் பெயரில் இவர் பெரிய ஆளாகி சினிமாக்களில் நடித்தார்ல. சினிமாக்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட நாடகத்தில் நடித்தார். அந்த வகையில் சேலம் நகராட்சியில் பொருட்காட்சியில் நாடகம் நடக்கும் டெய்லி. அந்த இடம்தான் நாடக கலைஞர்கள் பெயர் வாங்குவதற்குரிய இடம். சேலம் நகராட்சி பொருட்காட்சி திடல். அதில் நடிகர் திலகம் வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடிக்கக்கூடிய அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் தினம் நடக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன்னா வசனம் எப்படி இருக்கும்? சிவாஜி எப்படி பேசுவார்? கர்ஜனை பண்ணி பேசுவார். அதுலேயும் நீளமான வசனம். ஒவ்வொரு முறையும் நாடகம் நடித்து விட்டு அந்த திரைக்கு பின்னால் வரும்போது சிவாஜிக்கு வாயில் ரத்தம் கசியுமாம், தொண்டையில் இங்கெல்லாம் சிவப்பாக சிவீர் என்று இருக்குமாம். அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருப்பார். இப்போ என்ன செய்வாங்க தெரியுமா? இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு இவருக்கு கீரைச்சாறு, அந்த கீரைச்சாறை அந்த தொண்டையில் எப்படி தடவி விடுவாங்க. வெண்ணெய், பசு வெண்ணெய் எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு சிவாஜிக்கு வாயில் ஊட்டுவாங்க. இதுதான் மருந்து. வாயில் ரத்தம் கசியும் வரும் அளவுக்கு சிவாஜி வசனம் பேசியிருக்காருன்னா அது வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருந்திருக்கும்? அது தினம் பேசணும். ஒவ்வொரு முறையும் இது நடந்திருக்கிறது. ஆக என்னமோ நடித்தாங்க, என்னமோ பேர் வாங்கினாங்க, அப்படியெல்லாம் வளர்ந்துடல. நடிகர் திலகம் சின்ன வயசில் அம்மா தன் அப்பாவை தனக்கு அறிமுகம் செய்யும் அளவிற்கு, தம்பி சண்முகத்தை அம்மா நாடக குறிப்புக்குள்ள இவருக்கு அறிமுகம் செய்யும் அளவிற்கு தன் வாழ்க்கையை அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்று புரிய முடிகிறதா? அது மாதிரி அந்த நாடக கலாசாலை இவர்கள் கொடுக்கின்ற பயிற்சியும் சூப்பராக இருக்கும், உன்னதமாக இருக்கும். தண்டனையும் அப்படி இருக்கும். அந்த வயதிலேயே இந்த தண்டனையையும் தாங்கி தான் எந்த நோக்கத்தோடு சென்றோமோ அந்த நோக்கம் ஒன்றையே குறியாக கொண்டு அந்த லட்சியத்தில் செய்து நாடகத்துறையிலும் வளர்ந்து திரைத்துறையிலும் வளர்ந்து திரைத்துறையில் வளர்ந்த பிறகும் நாடகத்துறைக்குள் சென்று, அதுதான் சிவாஜி. அப்படி பேர் வாங்கியிருக்காரு. இப்படி நடிகர் திலகம் தன் வாழ்க்கையில் அவர் மனதளவில் பட்ட கஷ்ட நஷ்டம், அவர் வறுமையால் பட்ட கஷ்ட நஷ்டம், இது மாதிரி எண்ணற்ற விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அதனால தானே எம்ஜிஆர் சொன்னார், என்னை போலவும் சிவாஜி போலவும் நீங்கள் வர வேண்டாம், காரணம் நாங்கள்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் என்று சொன்னார் அல்லவா. தன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் நாடகத்துறையில் பெற்று சினிமா துறையில் பெற்று இந்நாளில் நடிப்பு என்றால் நடிகர் திலகம்தான் என்று நாம் மட்டுமா பாராட்டி கொண்டிருக்கிறோம்? அவரை அந்நாளிலேயே அவரை பார்த்து பார்த்து ரசித்த வியந்து போன தலைவர்கள் அவங்கெல்லாம் நம்ம நடிகர் திலகத்தை எப்படி பாராட்டியிருக்காங்க தெரியுமா? அவங்களில் ஒரு சிலர் நடிகர் திலகத்தை பாராட்டி பேசியதை இப்போ நான் சொல்ல போகிறேன், கொஞ்சம் கேளுங்க. பேரறிஞர் அண்ணா குறிப்பிடுகிறார், நடிகர் திலகத்தை பார்த்து என்றுமே என் இதயத்தில் உள்ளார் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேரறிஞர் அண்ணாவோடு கைபிடித்து வலம் வந்த நடிகர் திலகம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த திமுகவை விட்டு பிரிந்து காங்கிரஸில் சென்று இணைந்து, அப்போதும் கூட பேரறிஞர் அண்ணா நடிகர் திலகத்தை பார்த்து, என் அன்பு தம்பி, நீ எப்போதும் என் இதயத்தில் உள்ளாய், நீ எங்கிருந்தாலும் வாழ்க என்று வாழ்த்தினார். அந்த எங்கிருந்தாலும் வாழ்க என்று அண்ணா வாழ்த்திய அந்த வாசகம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதைத்தான் சிறிதனுடைய நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் காதலியை பார்த்து பாடுவதாக கண்ணதாசன் அந்த வார்த்தையே கொடுத்தார். எங்கே இருந்தாலும் வாழ்க, இந்த வார்த்தை அங்கிருந்து எடுக்கப்பட்டது. ஆக பேரறிஞர் அண்ணா நடிகர் திலகத்தை குறிப்பிடும் போது மேலும் குறிப்பிடுகிறார், தம்பி சிவாஜி கணேசன் போன்ற அற்புதமான கலைஞர்கள் நம் அரசில் இருக்கிறார்கள் என்பதே நமக்கு பெருமை அல்லவா? நம் நாட்டிலே இப்படிப்பட்ட கலைஞர்கள் இருப்பது நமக்கு கிடைத்த புகழ் அல்லவா? வைரம் கிடைப்பது கடினம், ஆனால் எவ்வளவுதான் ஆனாலும் வைரம் மின்னாமல் போகாது. அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிக்காமல் இருந்தால் அமெரிக்கா கிடைக்காதா என்ன? அதுபோலத்தான் தம்பி சிவாஜி கணேசனும். சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் கர்ணன் வேடம் போட்டார்.
கர்ணன் பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம். கருணை பெற்ற குந்தி தொலைவில் இருந்தே வாழ்த்தியதைப் போல வாழ்க வளர்க என்று கூறி தூரத்திலிருந்து வாழ்த்துபவன் நான் அல்ல. அவர் என்றுமே என் உள்ளத்தில் உள்ளார். அவரை என்றும் வாழ்த்தி கொண்டிருக்கிறேன். அவர் அரும்பாக இருக்கும்போதே அது மலராகும் என்கின்ற உண்மையை உணர்ந்தவன், அறிந்தவன் நான். எல்லோரையும் விட நான் அவரின் புகழ் கண்டு அகம் மகிழ்கிறேன். இப்படித்தான் பேரறிஞர் அண்ணா தன் உளம் திறந்து நடிகர் திலகத்தை பாராட்டினார். புரட்சி பாவேந்தன் பாரதிதாசன் தனக்கே உரிய கவித்துவத்தால் நடிகர் திலகத்தை எப்படி பாராட்டுகிறார் தெரியுமா? அலரி, நறுமுல்லை, ஆம்பல், குறுக்கத்தி, அல்லி எனும் மலரில் உயர்ந்த மலர் தாமரை எனல் போல் உலகில் சிலரில் ஒருவர் சிறந்த நடிகர் சிவாஜி என பலரில் ஒருவன் பகர்ந்தேன் தமிழ்த்தாய் அகமகிழ்ந்தனளே. எகுபதியர்க்கு விருந்தாய் நடிப்பின் இலக்கணத்தை மிகுபதியாரும் வியக்க வியக்க விளக்கியவர் தகுபதியான சிவாஜி கணேசர் தமிழகத்தில் 10,000 ஆண்டு கோர்த்தர் பகர்ந்திடிலே. படிப்பென்று சென்றால் இலக்கம் 10,000 பார்த்தளிப்பார். துடிப்பென்று சென்றால் தூய் பசி நீக்கி ஓப்புருவார். நடிப்பென்று சென்றால் அதற்கு மேல் நற்புகழ் நம்மதென்பார். மடிபொன்றிலாது சிவாஜி கணேசனார் வாழியவே. இப்படியாக புரட்சி பாவேந்தன் பாரதிதாசன் வாழ்த்தி இருக்கிறார். கவியரசர் கண்ணதாசன் அவருக்கே உரிய பாணியில் நடிகர் திலகத்தை எப்படி பாராட்டுகிறார் தெரியுமா? சிவாஜி பற்றி சில வரிகள். எதை எழுதுவது, எதை விடுவது? இமயமலையின் எந்த மூலையை புகழ்ந்தால் நியாயமாக இருக்கும்? கடலிலே எந்த பகுதி அழகான பகுதி? சிவாஜி ஒரு மலை, ஒரு கடல். கண்களின் கூர்மையை சொல்வேனா அல்லது கம்பீர தோற்றத்தை சொல்வேனா? 9 பாவத்தை 90 வகையாக காட்டும் உன்னத நடிப்பை சொல்வேனா? அவரை போல் இதுவரை ஒருவர் பிறந்ததில்லை, இனி பிறப்பார் என்பதற்கும் உறுதி இல்லை. இது உண்மை, உலகறிந்ததே என்று கவியரசர் கண்ணதாசன் பாராட்ட இப்படி எத்தனை பேர் நடிகர் திலகத்தை இன்னும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நடிகர் திலகத்தின் உயர்வை, சிறப்பை எடுத்துச் சொல்கின்ற வீடியோ பதிவுகள் என்றும் தொடரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் தோழர் LV ஆதவன்.